பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 10 நிமிட வேதபாட ஆராய்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த 10 நிமிட வேதபாட ஆராய்ச்சிக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் பலவிதமான ஞானங்களை கொடுத்து உங்களை தொடர்ந்து அவருடைய பாதையில் நடத்தி செல்வார். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற ஆதார வசனம் என்ன அப்படி என்று கேட்டால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரமும் எபிரேயனுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் ஆழமாக இந்த குறுகிய 10 நிமிடத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஆபேல் என்கிற ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். நாம் விசுவாச ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் பல ஆபத்துக்களை, பல போராட்டங்களை, பல சோதனைகளை, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத பயமும் கவலையும் வந்துவிடுகிறது. இதையெல்லாம் நாம் ஜெயிப்பதற்கு இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். இவனுடைய பெயர் ஆபேல். இந்த ஆபேலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. எனவே இந்த ஆபேலை குறித்து ஒரு 10 நிமிடம் நாம் ஒரு வேத ஆராய்ச்சியை செய்ய போகிறோம். தேவன் 2 பலிகளையும் பார்த்தார், ஆனால் ஒரே பலியை மட்டும் ஏற்றுக்கொண்டார். இன்று தேவனை ஆராதிப்பவர்கள் மிகப்பெரிய கூட்டங்களாக பெருகியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் சிலரே என்று நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே ஆபேல் என்கிற ஒரு மனிதனும், அங்கே ஆபேலுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிற காயினும் அங்கே ஆதியாகமம் புஸ்தகத்தில் முதலாவது காண்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காணிக்கை என்கிற ஒரு ஆராதனை அங்கே செய்யப்பட்டதாக சரித்திரம் அங்கே சொல்லுகிறது. அந்த காணிக்கை என்கிற ஆராதனையை நாம் பொருளின் அடிப்படையில் பார்க்காமல் ஆவிக்குரிய குணாதிசயங்களின் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். 2 பேருமே ஆராதிக்க சென்றார்கள். 2 பேரும் கடவுளை ஆராதித்தார்கள். ஆனால் ஆண்டவரால் ஒருவன் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் சிலர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆபேலுடைய ஆசீர்வாதம் அது தேவனால் கொடுக்கப்பட்டது, ஆனால் அது காயினுக்கோ மறுக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்களும் ஆராதிக்க சென்றவர்கள் தான், ஆனால் 2 நபர்களிலே ஒருவன் மட்டுமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்களும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த ஆபேலை நீங்கள் முன் உதாரணமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அங்கே காயின் தன் உழைப்பின் பலனை கொண்டு வந்தார். ஆபேல் இரத்த பலியை கொண்டு வந்தார். எபிரேயருடைய 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு மேலான பலியை செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கவனியுங்கள். காயின் என்பவன் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவனாகவும் ஆபேல் என்கிறவன் விசுவாசியானவனாகவும் இங்கே காண்பிக்கப்படுகிறது. வேறுபாடு என்ன? காயின் நான் செய்தது, ஆனால் ஆபேலோ தேவன் சொன்னது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, அதே போல ஏற்றுக்கொள்ளப்படுதலும் இல்லை. எனவே காயின் செய்த பாவம் என்ன? பலி கொடுக்கவில்லை என்று அல்ல, தன் வழியில் பலி கொடுத்தான், தன்னுடைய பாதையில் வந்து அவன் பலியை செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இன்று சபைகளில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் தேவன் சொன்ன முறையில் அல்ல. நாம் வாழுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவன் சொன்ன முறையில் நாம் வாழவில்லை. குடும்பத்தை நடத்துகிறோம், குடும்பத்தில் பல வகையான காரியங்களை நாம் செய்கிறோம், ஆனால் தேவன் சொன்ன முறையில் நாம் செய்யவில்லை. அப்போ
நாம் உயிர் வாழக்கூடிய ஒரு சத்தியம் என்ன, ஆவிக்குரிய ஜீவியம் வாழக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, தேவன் ஏற்றுக்கொள்வது நம் முயற்சியை அல்ல, நம் கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்தை தான் அவர் பார்க்கிறார். காயின் மனம் திரும்பவில்லை, அதனாலே அவன் கோபப்பட்டான், பின்பு பொறாமை கொண்டான், பின்பு தன் சொந்த சகோதரனை அவன் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த காயினுடைய குணாதிசயங்கள் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனால் மறுக்கப்பட்ட விசுவாசத்தின் அறிகுறி. இன்று உங்களுக்கான ஒரு சோதனை. நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டும், நான் தேவன் சொல்லுகிற வழியில் வாழ்கிறேனா? நான் கடவுள் சொல்லுகிற வழியில் குடும்பத்தை நடத்துகிறேனா? நான் கடவுள் சொல்லுகிறபடி ஆராதிக்கிறேனா? அல்லது என்னை நான் நிரூபிக்க முயற்சி செய்கிறேனா? என் பேர் விளங்க வேண்டும், என் பேரை அநேகர்கள் பெருமையாக பேச வேண்டும், ஜனங்கள் என்னை திரும்பி பார்க்க வேண்டும், என்னை பற்றியே ஜனங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோமா? இந்த கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டும். தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறை இருக்கிறது. இன்று ஒரு காரியத்தில் கர்த்தர் சொன்ன வழி என்ன என்று கேட்டு நமக்குள்ளே ஒரு நிதானத்தை கொண்டு வந்து நாம் அதை செய்ய வேண்டும். எனக்கு பிடித்தது என்ன என்று அல்ல, கர்த்தருக்கு பிடித்திருக்கிற வழி என்ன, கர்த்தருக்கு பிடித்திருக்கிற காரியம் என்ன. இப்படி ஒரு மனிதன் சிந்திக்க முடியுமானால் அவனே ஆபேலினுடைய விசுவாசத்தை தன் வாழ்க்கையில் காண்பிக்கிறவனாய் இருக்கிறான். அதுபோல ஆபேலிடத்தில் ஆண்டவர் செல்லவில்லை, காயினிடத்தில் ஆண்டவர் சென்று ஆபேலை குறித்து விசாரித்தார். காரணம், ஆபேலின் இரத்தம் அது தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தது, அது பரிந்து பேசக்கூடியதாய் இருந்தது. இன்றைக்கு நாம் ஆபேலினுடைய விசுவாசத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், ஆபேலுடைய விசுவாசத்தின்படி நாம் எல்லோருக்காகவும் ஒரு பரிந்து பேசுகிற நபராய் நாம் காணப்பட வேண்டும். ஆபேல் கடவுளை நம்பினான், ஆபேல் கடவுள் சொன்னதை செய்தான். ஆபேலுடைய வாழ்க்கை மரணத்தில் முடிந்தாலும் ஆபேலுடைய இரத்தம் அது பரிந்து பேசுகிறதா இருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு நபராக மாறுவோம். அப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற ஒரு ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு விசுவாச ஜீவியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்தால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கணவனாக நீங்கள் இருந்தால் மனைவிக்காக பரிந்து பேசுங்கள், மனைவியாக இருந்தால் கணவனுக்காக பரிந்து பேசுங்கள், பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருக்காக பரிந்து பேசுங்கள். அதுபோல நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களோடு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள். யார் மீதும் பொறாமைப்படாதீர்கள், யாரை பார்த்தும் கோபப்படாதீர்கள். எல்லோரையும் மன்னித்து மறந்து ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்துகிற நபர்களாய் இருங்கள். இதுவே இந்த ஆபேல் மூலமாய் நாம் கற்க வேண்டிய ஒரு விசுவாச வாழ்க்கை. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இடைப்பட்டிருப்பார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஆபேலுடைய சிறிய 10 நிமிட வேத பாடத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆண்டவரே, இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த 10 நிமிட வேத பாடத்தில் சுருக்கமாக ஆபேலை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் காயினைப் போல எங்கள் கிரியைகளினால் உம்மை மகிழ்விக்க முயலாமல் ஆபேலை போல விசுவாசத்தினாலே இயேசுவின் இரத்தத்தின் கீழ் வர நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பிரயாசப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆராதனை, எங்கள் ஊழியம், எங்கள் சபை, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் என்று எங்கள் முயற்சிகளால் அல்லாமல் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதாய் இருக்கட்டும் என்று எங்களை முழுமையாக நாங்கள் தாழ்த்துகிறோம். என் விசுவாசம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசமாய் இருக்கட்டும். எங்கள் விசுவாசின் மூலமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, இதுவரைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான போராட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், அவனுடைய குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால்
இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பாடத்தின் மூலமாக இப்போது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாய் நீர் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்தட்டும். எங்கள் வாழ்க்கை உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தட்டும். எங்கள் குடும்பம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு வருமானம், ஒவ்வொரு காணிக்கை எதுவாக இருந்தாலும் எல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இப்போதும் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்களும் ஆபேலுடைய விசுவாசத்தைப் போல இயேசுவை நம்பி நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனுப்புங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.